ஏன் பேபி, நான் செத்தா எனக்கு தாஜ்மஹால் கட்டுவியா நீ? இடம்லாம் பார்த்தாச்சு செல்லம். நீ செத்த உடனே வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். எல்லாரும் இருக்கிறப்ப இடுப்பு கிடாதீங்க. நீ எத்தனை தடவை சொல்றது? நல்லா சொல்லுங்கம்மா. நான் சொல்லி சொல்லி அழுத்து போச்சு. மாப்பிள்ள ஏன் டைம் போல இருக்கு. உங்களுக்கு இடுப்புடா ரொம்ப பிடிக்குமா? நானும் இந்த ஏரியால ரொம்ப வீக். ஹலோ, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? எங்க இருக்கே நீ? அன்னைக்கு ஒரு நகை கடையில வைர நெக்லஸ் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னல. ஆமா, நான் கூட அப்புறம் வாங்கி தர சொன்னேன். ஆமா ஆமா, ரெட் டைமண்ட் NEC ஜுவல்லர்ஸ் கரெக்ட்டா? அந்த கடைக்கு எதிர இருக்கிற ஒயின் ஷாப்ல சரக்கு அடிச்சிட்டு இருக்கேன். என்ன விஷயம் செல்லம்? ஹாய் பாரு. ரோசின்றது யாரு? அது என் ஃப்ரெண்டு வீட்டு நாய் பேரு. அந்த நாய் காலையில ஃபோன் பண்ணிச்சு. ஏய் மச்சி. ஏய் ஏன்டா இவ்வளவு லேட்டு? டேய், ராத்திரி வெளியே போக கூடாதுன்னு பொண்டாட்டி ஒரே டார்ச்சர். சரி அதை விடு, நீ எப்படி இருக்க? இருக்க மச்சான், எப்ப பார்த்தாலும் ஒரே இம்சை. சரகடி கூட சொல்லி சத்தியம் வாங்கிட்டா. அது மட்டும் இல்ல மச்சான், உனக்கு நான் முக்கியமா இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமா? இதேதான் மச்சான். டேய், சோ நீ இப்ப குடும்பஸ்தன். ஆமா மச்சான், அவ வீட்டில் உட்காந்துக்கிட்டு கட்டிட்டு இருக்கிற புடவைக்கும் கடையில் இருக்கிற புடவைக்கும் கலர் காம்பினேஷன் என்னன்னு மனசுக்குள்ளே நினச்சி பார்க்குறா மச்சான். ஆனால் நமக்கு காலில் போட்ட ஜெட்டி கலரே என்னன்னு மறந்து போயிடுது. ஆமாண்டா, எனக்கும் வீட்டில் அப்படிதான். டேய், இன்னும் 1 hour நான் வீட்டில் இருக்கணும். கப கபன்னு ஊத்து. இந்த ஊத்தர் சீக்கிரம்டா. டேய் இருடா. குட்ரா. இந்தா. என்ன மச்சான்? இது அந்த நாய்க்காக. அவனை ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? அவனை பற்றி உனக்கு நல்லா தெரியும். எவ்வளோ பெரிய இவன். செத்தால அவன் ஃபோன் எடுக்க மாட்டான். பாவண்டா அவன். நம்ம இல்லாமல் தனியாக ரொம்ப கஷ்டப்படுவான். காலைல போய் அவனை பார்த்து பேசலாம் மச்சான். சியர்ஸ். டேய், பொண்டாட்டி ஃபோன் அடிச்சுட்டே இருக்கா, நான் கிளம்புறேன். இந்த ட்ரிங்க்கு போகிற வழியில் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பிடிச்சா அவங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகே மச்சான், பார்த்து போடா. பாய்டா, குட் நைட். பாடா. ஏய் ஹாய். ஹாய். சனி உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. என்ன விஷயம்? ஆட் ரொம்ப பெரிய ஹிட் ஆயிடுச்சு. கிளையன்ட்ஸ் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அதனால தான். இட்ஸ் a nice நியூஸ். சனி கேமரா எதுவும் கோவம் இல்லையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களை ஆஃபீஸில் வந்து மீட் பண்ண சொன்னார். அப்புறமா ஓகே. அப்புறம் சொல்லலான்னு இருந்தேன், பட் அன்னைக்கு நீங்கள் டிஸ்டர்ப்டாக இருந்ததால சொல்லலை. என்ன விஷயம்? என் ஆக்சிடென்ட் அப்போ ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. இதெல்லாம் பசங்களுக்குள்ள சொல்லிக்க மாட்டோம். எது? இந்த சாரி, தேங்க்ஸ், ஆல் திஸ் ஸ்டஃப். சண்டை வந்தா கூடயா? சண்டை வந்தா கூட சாரிலாம் கேட்டுக்க மாட்டோம். அப்படியே பேசிக்க ஆரம்பிச்சிரும். ஏய், யார் அந்த ராட்டினத்தை ஆஃப் பண்ணி வச்சிருக்கா? ஹாய் பிரியா. ஹாய். ஆட் பெரிய ஹிட் ஆயிடுச்சு போல இருக்கு. சுகர் வந்தவன் அடிக்கடி பிஸ் அடிக்கிற மாதிரி டிவியை ஆன் பண்ணாலே நம்ம ஆட தான் போட்டு அடிக்கிறானுங்க. அந்த 7up மூஞ்சி சன்னி சொன்ன மாதிரி அடுத்த ஆடு தருவான்ல. கண்டிப்பா. எக்ஸ்கியூஸ் மீ சார். பிரியா, இவங்களை வெளியே போ. ஏய் போதுண்டா, இப்போ எதுக்கு பிரியாவை பிசிஓ ஆகுற? இப்படிதான் மூஞ்ச மாஞ்சா போட்டாம ரஃபா வச்சுப்பான். ஆனா நாங்கள் பேசிட்டோன்னு வச்சுக்கேன், அடைப்பெடுத்து விட்ட சாகட மாதிரி குபு குபுன்னு சிரிச்சிருவான். Just tell this guys to get out. I want to be alone. ஐயோ, நிஜமாவே நம்ம மேல கோவமா இருக்கான்டா. இல்லாட்டி இங்கிலீஷ்ல பேச மாட்டான். டேய், உடனே நீ கேளாக ட்ரை பண்ணுவிய. நாமளே ரம்மி சேராம ரொம்ப நாள் கழிச்சு ஒன்று சேர்ந்துருக்கோம். மச்சான், சரக்கும் பக்கெட் சிக்கன் ஆர்டர் பண்ணுறா. பிரியா ப்ளீஸ் நீங்க கிளம்புங்க. ஏன்னா இப்போ அவன் எங்களை அசிங்கமா திட்ட போறா, நீங்க பயந்துருவீங்க. ப்ளீஸ். ஆமா, அவன் பேசுற கெட்ட வார்த்தையை வச்சு கேசட்டே போடலாம். அவ்வளோ அசிங்கமா பேசுவான். நீங்க கிளம்புங்க. நீங்க போங்க. பிரியா ப்ளீஸ் வெயிட். போங்க போங்க, நீங்க போங்க. இதுக்கு மேல நான் பேச மாட்டேன். அவளை அடிச்சு தோர்த்துக்குள்ள வெளியே போ சொல்லு. டேய், நாம வெளியே போனோம்.
நாமளும் அந்த கம்பெனில பார்ட்னர். வாடா. ஆளுக்கு 20 லட்சம் போட்டுக்கோ. அடிச்சா சும்மா இருப்போமா? டேய் ஒரு மாசத்துல நான் திரும்ப கொடுத்துறேன் சொல்லு. இப்போ வெளியே போ சொல்லு. இனிமே நீ கூப்பிட்டா கூட வரமாட்டேன். வா மச்சான். உன் ஈகோவை தூக்கி குப்பையில போடா. டேய் எங்களை பத்தி இப்ப தெரியாதா உனக்கு? ஆனா லைஃப்ல எங்களை மாதிரி ஃப்ரெண்ட் உனக்கு கிடைக்க மாட்டான்டா. பிரியா நீ கிளம்பு. ஹலோ. ஹாய் கௌதம், குட் மார்னிங். ஹாய் மார்னிங். உங்க கூட ஒருத்தங்க பேசணுமா? ஹலோ. ஹலோ, முதல்ல என்கிட்ட பேசுங்க, அப்புறமா பிரியா கிட்ட பேசலாம். சோனியா. அதான் என் குரல எப்படி பண்ண முடியும்? எனிவே, இந்த மாதிரி பெரிய ஹிட் ஆயிடுச்சுமே. புது ப்ராஜெக்ட் நம்ம சேர்ந்து பண்ணணும்னு பிரியா சொன்னா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைரக்டர் சார், நீங்கள் என் கூட ஒர்க் பண்ணுவீங்களா? யா ஷோர். That's great. வை நாட். நிச்சயமா. பிரியாதா இதுக்கு போய் தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டா. எனிவே, you let me know. Take care. யா டேக் கேர். ஏய் சன்னி. ஏய் கௌதம், ஏய் தேங்க்ஸ் ப்ரோ. எனக்கு எதுக்கு? ரியாக்ட் சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலெல்லாம் தேங்க்ஸ் சொல்கிறது. இந்த வாட்டி கான்செப்ட்லாம் மாற்ற முடியாது. இட்ஸ் ஆல் அபவுட் லவ். லவ் தானே, நோ வரிஸ். லவ் கான்செப்டே பண்ணிடுவோம். இன்னும் 2 நாளில் கிளைண்ட் கிட்ட கான்செப்ட் ப்ரெசென்ட் பண்ணணும். ப்ரியாக்ட டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிக்கோ. யா ஷோர். காலேஜ் கல்ச்சரல்ஸ். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மாஸ்க் போட்டு டான்ஸ் ஆடினாங்க. அப்போ திடீர்னு ஒரு பொண்ணோட மாஸ்க் விலகுது. அவ அழகை பார்த்து அந்த பையன் மயங்கி நிற்கிறான். ஐயோ 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 ஐயோ. டிராஃபிக் நடுவுல ஒரு நாய்க்குட்டி மாட்டிக்குது. அப்போ ஒரு பொண்ணு கார்ல இருந்து இறங்கி வேகமா ஓடி வரா. ஆப்போசிட் சைடுல இருந்து ஒரு பையனும் ஓடி வரான். 2 பேரும் அந்த நாய்க்குட்டியை தூக்குறாங்க. யூ மீன் ஒரு நாயால காதல்? யா, ஏன் வராதா? கிரவுட்ல இருந்து ஒரு பையன் நடந்து வரான். ஆப்போசிட் சைடுல இருந்து ஒரு பொண்ணு வருது. 2 பேர் பார்வையும் சந்திக்குது. கௌதம், நீயே முடிவு பண்ணு. உனக்கு இந்த ஆட் வேணுமா வேணாமா? என்ன பண்ணலாம்? நான் கிளைண்ட் கிட்ட கான்செப்ட் ப்ரெசென்ட் பண்ணி ஓகே வாங்கிக்கிறேன். நீ ஜஸ்ட் டைரக்ட் செஞ்சா போதும். பரவாயில்ல பிரியா, ஒன்றும் இல்லாத விஷயத்தை இங்கிலீஷில் மொக்க போட்டு கிளைண்ட்டை குழப்பி கான்செப்டே வித்துட்டேன். நைஸ். கஷ்டப்பட்டு ப்ரெசென்ட் பண்ணேன். தேங்க்ஸ் சொல்வேன்னு பார்த்தா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சத்தியமா இந்த மாதிரி ஒரு மொக்க கான்செப்ட் என்னால யோசிச்சிருக்கவே முடியாது. கௌதம் சொன்னேனா? ஏய் ஐ ஐ ஐ ஐ ஏய். ஓ பாரியா இல்லடா டேய். நல்லா இரு மச்சான். டேய் இல்லடா இது வேறடா. டேய் இல்லடா நான் வரடா. டேய் நல்லா நிமிஷம்டா. ஏய் இன்விடேஷன் கொடுக்க மறக்காதடா. யார் அவரு? ஜஸ்ட் இக்னோர் ஹிம். ஃப்ரெண்டு தான், ஒன்றா காலேஜில் படித்தோம். பேச்சுலர் பார்ட்டியில் நாங்களாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோன்னு வெட்டு கட்டிட்டோம். ஸ்ரீயும் பேபியும் கல்யாணம் பண்ணிட்டாங்களே, அது இல்லாமல் ஒன்றையும் என்னையும் வேறு ஒன்றா பார்த்துட்டானா தான் கணக்கு போட்டான். நானும் நீ அவளை மாதிரி அப்போ நினச்சிட்டான். கல்யாணமே பண்ணிக்க மாட்டியா? நோ சான்ஸ். உனக்கு பிடிச்சவங்கள காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா சந்தோஷமா இருக்கலாம். காதல் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறேன். அப்போ கல்யாணம் எப்படி? காதல் காத்து மாதிரி. பார்க்க முடியலன்னு கூட ஃபீல் பண்ணலாம். பிரியா, உனக்கு லவ் மேரேஜ் நடக்கூடாதுன்னு வேண்டிக்கோ. ஏன்னா நீ நினைக்கிற இந்த லாஜிக் இல்லாத மேஜிக் நீ கிழவியானா கூட நடக்காது. கண்டிப்பா எனக்கு லவ் மேரேஜ் தான். அதுவும் நான் நம்புற மாதிரியே மனசுல இருந்தா நடக்கும். போலாமா? டன். ஆய் சலக்குட்டி.
வா வா. எங்க வீட்டு நாய்க்குட்டி செத்து போச்சு. எங்க அம்மாவால அதை ஜீர்ணிக்கவே முடியல தெரியுமா? செத்த நாயை உங்கள் அம்மாவை யார் சாப்பிட சொன்னது? ஆ? இந்த செல்லம் சாப்பிடு. ஆ? இவன் ஏன் நாய் மாதிரி கத்துறான்? ஓ பிரியா, ஹலோ அங்கிள். வாம்மா உட்காரேன். பரவாயில்ல அங்கிள், ஃப்ளைட்டுக்கு நேரமாச்சு. ஓ எங்கே போகிறான் அவன்? ஆட் ஷூட்க்கு யூரோப் போகிறோம் அங்கிள். ஓ நீயும் போறியா? ஆமாம், நான் சோனியா, சனி, கௌதம் 1 வீக் போகிறோம். பிரியா இந்த உடனே வந்துடுறேன். பிரியா, ஒரு சின்ன ஹெல்ப். சொல்லுங்க அங்கிள். அவங்ககிட்ட என் நம்பர் கூட இருக்கான்னு தெரியல. நீங்களாம் அங்கே போய் சேர்ந்த உடனே சேர்ந்துட்டோன்னு ஒரு சின்ன ஃபோன். கவலைப்படாதீங்க அங்கிள், நான் பார்த்துக்கிறேன். சரி.